வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான டாக்கு மகாராஜ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு டீ எஸ்டேட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல பாதுகாப்புக்காக நிறைய போலீஸுங்க இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஒரு ரவுடி கூட்டம் வருது. அந்த கூட்டத்தோட ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் நாங்க பண்றதை கண்டுக்காம இருங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப உள்ள எதையோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான் போல. இப்பதான் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வராரு. வந்த நபர் இருக்கார்ல, இந்த எஸ்டேட்டையே கொளுத்தி விட்டுறாரு. இந்த இடத்தையே ஒருத்தன் கொளுத்தி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி அந்த கேங்கை சேர்ந்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. எரிச்சு விட்ட நபர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. அவரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்கடான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இவங்களுமே ஹீரோவை காலி பண்றதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி அதே பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கார்ல வந்துட்டு இருக்கா. இவகிட்ட ஒரு நாய் இருக்கும், அதை கொஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. அப்ப காரை ஓட்டுற டிரைவர் இருக்கார்ல, ஒரு முயலை ஏத்துற மாதிரி வராது. இந்த பொண்ணு சடனா பிரேக்க பிடிக்க வச்சிடறா. அந்த முயலுக்கு ஏதாவது ஆச்சான்னு பாக்குறதுக்காக வரா. எதுவுமே ஆகல. ஆனா கையில வச்சிருந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, வேகமா அந்த முயலை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போகுது. அதெல்லாம் பிடிக்காத, நில்லு நில்லுன்ற மாதிரி இவன் நாயை துரத்திட்டு போயிட்டு இருக்கா. நாய் இருக்குல்ல, அங்க இருக்க ஒரு இடத்துக்குள்ள போயிருது. அந்த இடத்தை இந்த பொண்ணு எட்டி பார்க்கும் போது தான் அங்க இல்லீகலான வேலைலாம் நடக்கிறது தெரியுது. அதாவது யானையோட தந்தத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட டாக் பேரு பிரௌனி அப்படின்றது. பிரௌனி உள்ள போய் கத்திக்கிட்டே இருக்குல்ல, கோவப்பட்ட ஒருத்தர் என்ன பண்றான்னா பிரௌனியோட கதையை முடிச்சிடறான். இந்த விஷயத்தை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட தாத்தாவோட இடமா தான் இது இருக்கும். லீஸுக்கு தான் ஆளுங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்றது இப்பதான் தாத்தாக்கு தெரிய வருது. இந்த நாய் இறந்து போனதை நினைச்சு பேத்தி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லீகல் வேலை நடக்குதுன்றது தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சுல, போலீஸ் கிட்ட சொல்லலாம் நினைக்கிறாரு. ஆனா இவரோட பசங்க எல்லாம் வேணான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. அவன் எம்எல்ஏவோட தம்பி, பிரச்சனை வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு சிவானி அப்படின்றது. அவங்க கால் பண்ணுங்கப்பா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவருமே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிடுறாரு. எம்எல்ஏவோட தம்பின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, இப்ப அந்த எம்எல்ஏவை நமக்கு காட்டுறாங்க. இந்த எம்எல்ஏ நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பேரு திருமூர்த்தி அப்படின்றது. இப்ப கறி தான் வெட்டிட்டு இருக்காரு. இவருக்கு எதிராக ஒருத்தர் பேசியிருப்பாரு. அது டிவியில ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே தான் கறியை வெட்டிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. எதிர்த்து பேசினாரு பாத்தீங்களா, அவரோட அண்ணன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என் தம்பி தெரியாம பேசிட்டான், தயவு செஞ்சு என்னோட தம்பியை விட்டுருங்க, நீங்க தானே வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்ப இந்த எம்எல்ஏ வெற்ற கறி பீஸ்ல இருந்து ஒரு விரல் பொத்துன்னு கீழே வந்து விழுது. பார்த்தா அது தம்பியோட விரல்னு இவருக்கு தெரிய வருது. இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாது, காலி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு இவர் மோசமானவர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த எம்எல்ஏ தான் தம்பி வச்சு இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரு உங்க தம்பி அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பி இல்லீகல் வேலை பண்ணா பாத்தீங்களா, அந்த இடத்தெல்லாம் பூட்டி சீல் வச்சிருக்காங்க. பெரிய லெவல்ல கம்ப்ளைண்ட் எழுந்துருச்சு, அதனால தான் இதை பண்ணணும், ப்ளீஸ் நீங்க தம்பி அனுப்புங்கன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் பேசுறாரு. எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, என்னோட தம்பி தலைமறைவுன்ற மாதிரி சொல்லிருங்க, நான் இந்த சிச்சுவேஷனை சீக்கிரமா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பெரியவரோட பேரு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது. ஒரு ஸ்கூல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த எம்எல்ஏ இருக்காருல, ஸ்கூல்ல வச்சு மிரட்டுறதுக்காக வந்துடுறாரு. இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஓடி போய் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு இப்ப உயிரோட இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. அவங்களோட பொண்ணை மட்டும் வளர்க்கறதுக்காக அப்பா கிட்ட அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப பேத்தியை வளர்க்கறதுக்கு நீங்க தான் உயிரோட இருக்கீங்க, நீங்களும் தேவையில்லாம இறந்து போயிடாதீங்க, ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் எம்எல்ஏ மிரட்டாரு. அதுக்கெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பெருசா பயப்பட மாட்டாரு. கிருஷ்ணமூர்த்தியோட சின்ன பொண்ணு பேரு சிவானி அப்படின்றது. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி எம்எல்ஏவோ சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. வேற ஒரு நாள் குடும்பமா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த எம்எல்ஏவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, காரை அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னதான்டா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறாரு. ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்க, இல்லனா கதையை முடிச்சிருவோன்ற மாதிரி மிரட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு கிட்ட இருக்க செயினை புடிங்கிட்டு போயிடுறாங்க. இந்த கிருஷ்ணமூர்த்தியோட பாதுகாப்புக்காக எஸ்ஐ ஜானகின்னு ஒருத்தங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தியோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, கேஸ வாபஸ் வாங்கிருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. என்ன ஆனாலும் சரி நான் ஃபைட் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதே வீட்டுல வேலைக்காரரா ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. பேத்திக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, இந்த தகவலை உடனே மகாராஜ் கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கைதியை ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, கேர்ஃபுல்லா கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஆபீசர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நிறைய ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வண்டி எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. போலீஸால சமாளிக்க முடியல.
போலீஸுங்களும் என்னனாலும் பண்ணிக்கோங்க, எங்களை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்பதான் அந்த கைதி யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. இவர் பேர் தான் மகாராஜா இருக்கும். இவரை கூட்டு போறதுக்காக தான் இந்த கேங் வந்திருக்கு. இவர் தான் லீடர் போல. இவரை பார்த்தோன்னே இவங்க முட்டிலாம் போட்டு வணங்கிட்டு இருக்காங்க. இப்ப மகாராஜா இருக்காரு பாத்தீங்களா, அந்த வேலைக்காரர் கூட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாதுகாப்புக்காக எஸ்ஐ ஜானகின்னு ஒருத்தங்க வந்திருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா. இப்ப ஆபீசர்ஸும் எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, அதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எஸ்ஐ ஜானகியும் நிறுத்தி சில கேள்விலாம் கேக்குறாங்க. இவர் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுறாரு. சரி போலான்ற மாதிரி எஸ்ஐ ஜானகி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. லைட்டா எஸ்ஐ ஜானகிக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த சின்ன பொண்ணோட பேரு வைஷ்ணவி அப்படின்றது. வைஷ்ணவி இருக்காங்கல்ல, எனக்கான டிரைவரை நான் தான் செலக்ட் பண்ணுவேன், நான் தான் டெஸ்ட் எல்லாம் வைப்பேன்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி தாத்தா ஏத்துக்கிறாரு. சரி வாங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோவும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்படி ஓட்டணும்ன்ற மாதிரி இவ சொல்றா. செம்ம வேகமா போங்க, இப்ப ஸ்லோவா போங்க அப்படின்ற மாதிரிலாம் விதவிதமா சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்ற எல்லா மாதிரியும் இவர் பயங்கரமா காரெல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்குமே இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவரே எனக்கு டிரைவரா இருக்கட்டும், எனக்கு ஓகே தான்ற மாதிரிலாம் தாத்தா கிட்ட சொல்றா. இதனால இவருமே இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு நேர்மையான ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு கைதியை பிடிச்சிருக்காரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவர்கிட்ட பேரெல்லாம் பேசிட்டு இருக்கான். கோவப்பட்ட ஸ்டீஃபன் இருக்காருல, இவனோட கதையை இந்த இடத்துல மொத்தமா முடிச்சிடுறாரு. இப்பதான் ஸ்டீஃபனுக்கு மேல் இடத்துல இருந்து கால் வருது. அதாவது கமிஷனர் கால் பண்ணிட்டாரு. ஸ்டீஃபன், மகாராஜ்னு ஒருத்தர் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு, அவரை பிடிக்கிற வேலையை நீ தான் பண்ணணும், ரொம்ப மோசமான குற்றத்தெல்லாம் பண்ணிருக்காரு, சீக்கிரமா பிடிக்கிற வழியை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உயிரோட பிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸ்டீஃபன் அதுக்குள்ள காலை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை சாவடிக்கணும்னு நினைக்கிறவரு, அந்த மகாராஜ் கதையும் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த எம்எல்ஏ இன்னும் ப்ராப்ளத்தை முடிக்கல, அதனால தம்பியை இன்னும் தலைமறைவா ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்காரு. அந்த தம்பி இருக்கான்ல, இங்க இருக்கவே எனக்கு போர் அடிக்குதுன்னு, சீக்கிரமா ப்ராப்ளத்தை முடி, நான் வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோன்ற மாதிரி எம்எல்ஏ சொல்லிட்டாரு. இப்ப தம்பி இருக்கிற இடத்துக்கு யாரோ வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வரது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் வராரு. வந்தவரை இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதனால இவன் இருக்கான்ல, போலீஸ் கிட்ட இவனே சரண்டர் ஆயிடுறான். இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, இவனை செல்லுல அடிக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டீஃபனும் டீமோ சேர்ந்த மாதிரி மகாராஜ் கடைசியா ஒரு ஜெயில இருந்தார்ல, அந்த ஜெயில பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. மகாராஜ் எப்படி தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்க கான்ஸ்டபிள் இருக்கார்ல, சரி அவருக்கு தப்பிக்கிற வாய்ப்பு நிறைய வாட்டி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வேற சில அக்யூஸ்டுங்க தப்பிக்கிறதுக்கு பிளான போட்டிருப்பாங்க. அவங்களையே தப்பிக்க விடாம மகாராஜ் தான் தடுத்திருப்பாரு. அப்படி தடுத்தவர் எதுக்காக தப்பிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப கடைசியா ஒரு லேடி தான் வந்து பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த லேடி ஏதோ ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க, அதனால தான் கிளம்பி இருக்காரு. நம்ம உடனே அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்க இருக்க ஒரு வேலைக்காரர் அம்மாக்கு கால் பண்ணிருப்பாரு. அம்மா தான் ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ எப்படியாவது இந்த பொண்ணை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப நல்லபடியா இந்த பொண்ணை பாத்துக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. என் மூத்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஒருத்தனை லவ் பண்ணி ஓடி போனா, திரும்பி என்னோட பேத்தி மட்டும் தான் வந்தா, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியலன்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு எம்எல்ஏவை காட்டுறாங்க. எம்எல்ஏ இருக்கார்ல, அவங்க ஸ்கூல்ல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும், அந்த பிரச்சனையில அவங்க பிஸியா இருக்கும் போது எப்படியாவது தம்பியை வெளியே வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. சாப்பாடு ஆளுங்க செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ரவுடிங்க வந்துடுறாங்க. எதையோ கலக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது தெரிஞ்சு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ரவுடிங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. இங்க வந்த எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. ஆளுங்க அடி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எம்எல்ஏக்கு தெரிய வருது. யாரா அவங்களை அடிச்சது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. ஆனா ஆளுங்க பேசுற நிலைமையில இல்ல. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. பேசுறது ஹீரோ தான். இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நீயும் இதே நிலைமையில தான் இருப்ப, இதுக்கப்புறம் தேவையில்லாம பிரச்சனை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. யாரா நீ அப்படின்ற மாதிரிலாம் அந்த எம்எல்ஏ கோவமா கேட்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எம்எல்ஏ ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஹீரோ பக்கத்துல தான் இருக்காரு போல, சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப முன்னாள் இரிகேஷன் மினிஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரை பாக்குறதுக்காக ஸ்டீஃபனும் ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஹீரோவை பத்தி தான் கேக்குறாங்க. ஹீரோவை பத்தி கேட்டோன்னே இவரோட முகமே மாறிடுது. ஹீரோவால பாதிக்கப்பட்டிருக்காரு போல. இப்ப ஹீரோவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்காங்க, அந்த டீமோட பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி டீம்ல இருக்க எல்லாரோட பேரை பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எம்எல்ஏ இருக்காருல, ஜெயில இருக்க அவரோட தம்பியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்பதான் இவரோட பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. இவருக்கு மேலேயே நிறைய ஆளுங்க இருக்காங்க போல. அதுல தம்பி தான் பேசுறாரு. என் அண்ணன் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு பயங்கரமா டென்ஷன்ல இருக்காரு, சீக்கிரமா நீ வேலையை முடிக்கணும்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க அந்த டீ எஸ்டேட்ல டீயை ரெடி பண்ணிருக்க மாட்டாங்க, கொக்கைனை தான் ரெடி பண்ணிருப்பாங்க. போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் தந்தத்தை மட்டும் தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இத பத்தி எல்லாம் தெரியல, எப்படியாவது சீக்கிரமா அந்த கொக்கைன் எல்லாம் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இந்த தம்பி மிரட்டுறாரு. இந்த தம்பி பேரு பப்ளு அப்படின்றது, அண்ணன் பேரு பல்வந்த் சிங் அப்படின்றது. அவர் தான் மெயின் வில்லன். அவரோட ஃபேஸ நமக்கு காட்டல, இந்த தம்பியோட ஃபேஸ மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க.
இந்த சின்ன பொண்ணு லவ் பேட்ஸை வாங்குறாங்க, ஆனா அதை பறக்க விட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சிருக்குல்ல, அதனால இவருமே மொத்த காசுக்கும் வாங்கி தரலாம் நினைக்கிறாரு. இப்ப மொத்தத்தையும் அந்த பொண்ணு பறக்க விட்டுட்டு இருக்கா. இத பண்ணிட்டு இருக்கும் போது எம்எல்ஏ ஆளுங்க தூக்கிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணை கடத்தி கொண்டு போலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, பின்னாடி பயங்கரமா சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்கு. தூக்கிட்டு போக வந்த எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. ஆனா ஜீப் டேமேஜ் ஆயிருக்கும். இப்ப நைட்டு நேரம் இவங்க கிளம்ப முடியாது. நைட்டு நேரம் இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எஸ்ஐ ஜானகி, இந்த பொண்ணு, இவருன்னு 3 பேருமே இந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் சொதப்பிக்கிச்சு அப்படின்றது எம்எல்ஏக்கு தெரிய வருது. இப்ப எம்எல்ஏ அவரோட இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க இருந்து எல்லா ஆளுங்களையும் தலைகீழ ஹீரோ தொங்க வச்சிருக்காரு. இத பார்த்து இவர் செம்மையா மிரண்டு போயிடுறாரு. போன்ல வார்னிங் கொடுத்தேன், கேட்கல, அதனால தான் நேர்லயே வார்னிங் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், இதான் கடைசி வார்னிங்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எஸ்ஐ ஜானகி வெளியே இருந்து கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கிறவங்களுக்கு ஹீரோவோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருது. இங்கதான் ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சாங்ல எஸ்ஐ ஜானகியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. சாங் முடிஞ்சிருது. இவங்க எல்லாருமே வீடு வந்து சேர்றாங்க. எல்லாருமே எஸ்ஐ ஜானகி தான் காப்பாத்தினதா நினைக்கிறாங்க. எஸ்ஐ ஜானகிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நான் காப்பாத்தல, இவர் தான் காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே ஹீரோக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஸ்டீஃபன் இருக்காரு. ஸ்டீஃபன் இவரோட சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வீட்டுல எல்லாருமே உன் மேல மரியாதை வச்சிருக்காங்க, அதனால தான் நீ பண்ணதை பத்தி வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல, ஒழுங்கா என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் வரன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப வேலை விஷயமா நான் போறேன்ற மாதிரி வீட்டுல சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. போன்ல பப்ளுன்னு ஒருத்தன் பேசின மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பப்ளு இப்ப கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். ஆக்சுவலா அந்த இடத்துல நாங்க கொக்கைன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அது இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியல, நம்ம 2 பேர் பார்ட்னர் ஆயிரலாம், சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா கிருஷ்ணமூர்த்தி டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாரு. பப்ளு வந்திருக்கிறத பத்தி எம்எல்ஏக்கு தெரிய வருது. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, எதுக்காக கொக்கைனை பத்தி அவர்கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் வேலை முடிச்சு தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்னோட அண்ணன் உன்னை நம்ப வேணாம்னு சொல்லிட்டாரு, நீ இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சட்டுன்னு தொண்டையில கத்தி இறக்கிறாரு. இதனால எம்எல்ஏ காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இன்னைக்கு நைட்டு இவங்களே போய் தூக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. ஒரு குரூப் தூக்குறதுக்காக போறாங்க, இன்னொரு குரூப் வீட்ல இருக்கவங்கள அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வீட்ல இருக்கவங்கள அட்டாக் பண்றதுக்காக ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு ஒரு குரூப் இருந்தாங்கல்ல, இந்த ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலிக்கு இவங்க எல்லாம் யாரும் தெரிய மாட்டேங்குது, ஏன் நம்மளுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆளுங்களை மீறியும் வைஷு அட்டாக் பண்றதுக்காக ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. ஹீரோ எப்படி தப்பிச்சாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஸ்டீஃபனுக்கு பாஸ் கமிஷனர் தானே, கமிஷனரோட ஃபேமிலியை இவர் மிரட்டி இருப்பாரு, அதனால கமிஷனர் அவனை விட்டு அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்படிதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ வீட்டுல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி அந்த டீ எஸ்டேட்டுக்கும் போகணுன்ற மாதிரி வேகமா கார் எடுத்துட்டு டீ எஸ்டேட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க முழுக்க கொக்கைன் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் இந்த இடத்த கொளுத்தி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி கொளுத்தி விட்டுருப்பாரு. இப்பதான் பப்ளு இருக்கான்ல, இங்க யார் வரதுன்றத கவனிக்கிறான். மகாராஜ் தான் வராரு அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. இந்த மகாராஜ் தான் கொல்லணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பி வெறி பிடிச்சு தேடிட்டு இருந்திருப்பாங்க. மகாராஜா பார்த்தோன்னே இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே அண்ணனுக்கு கால் பண்றான். இவர் தான் பல்வந்த் சிங்கா இருப்பாரு. இந்த ரோல பாபி டியோல் தான் பண்ணிருப்பாரு. இப்ப வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காரு. தம்பி விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுறாரு. அவனை சமாளிக்கிறது கஷ்டம், பார்த்து ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பப்ளுவும் சண்டை போடுறதுக்காக வரான். ஆனா சண்டையில ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பப்ளுவ கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. தம்பி செத்து போயிட்டான்றது இங்க இருக்க அண்ணனுக்குமே தெரிஞ்சிருது. அண்ணனுமே இங்க இருக்க ஒரு மிருகத்தை வேட்டையாடிடுறாரு. இப்ப டயர்டான மாதிரி படுத்துறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டார்ல, உடம்புல வெட்டு காயங்கள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கும். இப்ப டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் தந்து முடிச்சிடுறாரு. இன்னமும் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காருன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையுமே வெளியே இருக்க இந்த கிருஷ்ணமூர்த்தியும் கவனிக்கிறாரு. எதுக்காக ஹீரோ எங்க ஃபேமிலிக்காக இவ்வளவு சண்டை போடணும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இந்த கேங்கு கிட்ட கேட்கிறாரு. தண்ணிக்காக தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இந்த கேங்கை சேர்ந்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சம்பல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு பர்டிகுலர் பகுதியை காட்டுறாங்க. இந்த பகுதியில சுத்தமா தண்ணியே இருக்காது. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் லாரியில தண்ணி வரும். அதுவும் ஒரே ஒரு குடம் மட்டும் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு காயினை தந்தா ஒரு குடம் தண்ணி தருவாங்க. அந்த காயினுக்காக இவங்க 6 நாள் வேலை பார்க்கணும். அந்த அளவுக்கு இவங்களை அடிமை மாதிரிலாம் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. பல்வந்த் சிங்னு ஒருத்தர் காமிச்சாங்கல்ல, அவரோட குடும்பம் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா 6 நாளுமே வேலை செஞ்சாதான் ஒரு காயின் கிடைக்கும். ஒருத்தர் ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சிருக்க மாட்டாரு. பெருசு உனக்கு இந்த வாட்டி காயின் இல்லன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காயின் இல்லனா தண்ணி கிடைக்காதுல்ல, ப்ளீஸ் தாங்கன்ற மாதிரிலாம் அவர் கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இதனால பெரியவரோட பையன் காயினை வேகமா வந்து எடுத்துடுறாரு. இதனால ஆளுங்களும் கோவப்பட்டு அவரோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பல்வந்த் சிங் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்கிட்ட ஒரு கேம் விளையாடுறேன், அதுல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஃப்ரீயாவே தினமும் தண்ணியை தரேன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, தண்ணியை தூக்கிட்டு போவாங்கல்ல, 2 பக்கமும் தண்ணியை வச்சு தூக்கிட்டு போனோம், ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம தூக்கிட்டு போனோம், அந்த சவர் இருக்கிற இடத்துக்கு 30 செகண்ட்ல போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனும் போயிடலான்ற மாதிரி வேகமா ஓட
ஆரம்பிக்கிறாரு. தண்ணி சிந்தாத அளவுக்கு கவனமா ஓடிட்டு இருக்காரு. என்னதான் கவனமா ஓடினாலும் சரி, ஒரு ஸ்டேஜ்ல தண்ணி இருக்கு பாத்தீங்களா, சிந்திடுது. என்ன பண்ண போறானோ தெரியலையேன்ற மாதிரி இந்த பையன் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. இப்ப வில்ல இருக்கான் பாத்தீங்களா, கொடூரமா இந்த பையனோட கதையை முடிச்சிடறான். இதுக்கப்புறம் யாராவது எதிர்த்து பேசணும்னு நினைச்சீங்க, இதுதான் உங்களுக்கு கதின்ற மாதிரிலாம் இவன் மிரட்டிடுறான். இப்ப மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு இதுல இருந்து எப்பதான் வீடியோ கிடைக்கும்னு யோசிக்கிறா. அப்பதான் நியூஸ் பேப்பர்ல ஒரு நபரை பத்தி படிக்கிறா. அந்த நபர் நிறைய பேருக்கு நல்லது பண்றது தெரியுது. இத பத்தி கிராமத்து மக்கள் கிட்ட சொல்றா. எல்லாருமே அந்த நபரை பாக்குறதுக்காக வராங்க. அவர் இந்த ஊருக்கு புதுசா வந்த இன்ஜினியரா இருப்பாரு. இப்ப இன்ஜினியர் கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேக்குறாங்க. கண்டிப்பா நான் பண்றேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய காசு இருக்கு, நம்மளே தண்ணிக்கான ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் கலெக்டர் கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கணும்ல, ஒய்ஃபு கூட சேர்ந்த மாதிரி இவர் பிளான் எல்லாம் போட்டுறாரு. கலெக்டரை பார்க்கலான்ற மாதிரி ஒய்ஃபு கூட சேர்ந்து கலெக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இந்த கலெக்டர் பேரு நந்தினி அப்படின்றது. நந்தினியும் உட்கார வச்சு பேசுறாங்க. இவங்க ப்ராப்ளத்தை சொல்றாங்கல்ல, நந்தினியும் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறாங்க. சீக்கிரமா நான் பர்மிஷனை வாங்கி தரேன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. வில்லன் குரூப்புக்கு இதெல்லாம் தெரிய வந்துருது. ஹீரோ கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. நீ எதுக்காக தேவையில்லாம அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, அந்த மக்களோட விதி அவ்வளவுதான், நீ விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. கலெக்டர் கிட்ட நான் மனுவை தந்துட்டேன், சீக்கிரமே வேலை நடந்துரும்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, கெஸ்ட் வந்திருக்காங்க, டீ எடுத்துட்டு வான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. ஒய்ஃபு யாருன்னு பார்த்தா அந்த கலெக்டர் நந்தினியா தான் இருப்பாங்க. நந்தினி இவனோட ஒய்ஃபான்ற மாதிரிலாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. என்ன மீறி என்னோட ஒய்ஃபால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் வில்லன் சொல்றான். எல்லாருமே கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கலெக்டரால இந்த விஷயம் பண்ண முடியலன்னா என்ன, நான் நேரடியா இரிகேஷன் மினிஸ்டரை பார்ப்பேன், எப்படியாவது அந்த மக்களுக்கு தண்ணியை வாங்கி தருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இரிகேஷன் மினிஸ்டரை பார்க்கறதுக்காக இவரும் இவரோட ஒய்ஃபும் வெயிட் பண்றாங்க. சார் பிஸியா இருக்காரு, போயிட்டு வாங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு மேல இவங்களை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, அந்த இரிகேஷன் மினிஸ்டர் குளிச்சுட்டு இருக்கும் போது தண்ணி போகாத மாதிரி பண்ணிடுறாரு. ஏன் தண்ணி போலன்ற மாதிரிலாம் இரிகேஷன் மினிஸ்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மீட்டிங்க்கு பர்மிஷன் தராரு. சார் 2 நிமிஷம் தண்ணி வரலனோனே நீங்க அவ்வளவு பதறிட்டீங்க, ஆனா அந்த கிராமத்துக்கு பல வருஷமா தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, டேம கட்டுறதுக்கான பர்மிஷன் மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணி தாங்க, செலவெல்லாம் கூட நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இந்த மினிஸ்டரும் பேசி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இந்த மினிஸ்டர் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது, இவரே வில்லனோட ஆளா தான் இருப்பாரு. இப்ப வில்லனுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சா, ஊர் மக்கள் நிறைய பேரை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வில்லன் முடிவு பண்றான். வில்லனுக்கு வேட்டையாடுறது பிடிக்கும். இப்ப ஊர் மக்களை வேட்டையாடிட்டு இருக்கான். ஹீரோவும் இன்னும் சண்டை போட தெரிஞ்ச நிறைய பேருமே வெளியே போயிருப்பாங்க. அந்த கேப்ல தான் வில்லன் வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாம் காலி பண்ணிருக்கான். இப்ப ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. எல்லாருமே இறந்து போயிருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சிருது. சம்பந்தப்பட்ட வில்லனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. வாங்க கிளம்பலான்ற மாதிரி இந்த ஆளுங்களை எல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து வில்லன் வீட்டுல இல்ல, வில்லனோட அண்ணன் தான் இருக்காரு. அவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ நினைக்கிறாரு. இங்க இருக்க நந்தினி வேணான்னு சொல்றாங்க. இவனுங்க பண்ணது என்ன தெரியுமான்ற மாதிரி பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. கண்டிப்பா இவன் கதையை முடிப்பன்ற மாதிரி இந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. முறைப்படி பேசி உங்களுக்கு தண்ணி வாங்கி தந்துடலாம் நினைச்சேன், அது முடியாதுன்ற பட்சத்துல எப்படி சண்டை போட்டா தண்ணி கிடைக்குமோ அந்த மாதிரி நான் சண்டை போட ரெடின்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஊருக்கு வந்த இந்த வில்லன் இருக்கான்ல, அண்ணன் இறந்து போயிருக்கிறத பார்த்து ஃபீல் பண்றான். தம்பியும் ஃபீல் பண்ணிட்டாரு, அதே சமயம் அப்பாவும் ஃபீல் பண்ணிட்டாரு. ஹீரோவை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. வில்லன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் பண்ண முடியாத மாதிரி ஹீரோவும் ஆளுங்களும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால வில்லனோட ஃபேமிலி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஊர்ல நிறைய பேரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோவோட ஒய்ஃபையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. உன் புருஷன் எங்க இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் மறைஞ்சிருக்க இடத்த சொல்லு, விட்டுறேன், அப்படி இல்லைன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் சொல்றேன்ற மாதிரி மேப்ல அந்த லொகேஷனை காட்டுறாங்க. பார்த்தா இவங்க இருக்கிற லொகேஷனை தான் காட்டுறாங்க. இவ இந்த லொகேஷனை தான் காட்டுறான்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சமயம் வில்லனும் தம்பியும் இருக்க மாட்டாங்க, வில்லனோட அப்பா மட்டும்தான் இருப்பாரு. இப்ப அப்பாவை அட்டாக் பண்றதுக்காக ஹீரோ வராரு. ஆளுங்கெல்லாம் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் மீறி ஹீரோ இருக்கார்ல, அப்பாவோட கதையை கொடூரமா இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இவங்களுக்காக இப்ப ஹீரோ ஃபைட்டரா மாறிடுறாரு. இங்க இருக்க நிறைய பேருக்கு ஷூட்டிங் ட்ரைனிங் எல்லாம் தராரு. அவனுங்க இதுக்கப்புறம் பிசினஸே பண்ணக்கூடாது, நம்மளோட தண்ணியை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரோட ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. நான் ஒரு கோயிலுக்கு மட்டும் போகணுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆளுங்க கூட வந்தா டவுட் வரும், நீ மட்டும் யாருக்கும் தெரியாம தனியா போயிட்டு வான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மினிஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. அவன் கண்டிப்பா என்ன ஏதாவது பண்ணிடுவான், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. நான் பாதுகாப்பு தரேன்ற மாதிரி வில்லனுமே சொல்றான். இப்ப மினிஸ்டருக்கு வில்லனோட ஆளுங்க போலீஸுங்க நிறைய பேர் பாதுகாப்புலாம் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படியே தெரிஞ்சிருது போல. பிரெக்னன்ட்டா இருக்க ஒருத்தி இந்த கோயிலுக்கு வந்திருக்கா, எப்படியாவது அவளை அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தம்பி
சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஆளுங்களும் பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம ஈரின் சாதாரணமா விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நந்தினி இருக்காங்கல்ல, சீக்கிரமா இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒளிய வச்சிடுறாங்க. அப்ப பப்ளு இந்த இடத்துக்கு வந்துடுறான். அண்ணி, இந்த இடத்துல அந்த லேடியை பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறான். நான் பாக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன இவங்க காட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன் காட்டி கொடுக்கலன்ற மாதிரிலாம் நந்தினி கிட்ட கேக்குறாங்க. உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சதே நான் தான்ற மாதிரி நந்தினி சொல்றாங்க. ஈர வேற ஒரு பகுதியில நிறைய நல்லதெல்லாம் பண்ணிருப்பாரு. அவர் இந்த பகுதிக்கு வந்தா இந்த மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க தான் திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வரவே வச்சிருப்பாங்க. மினிஸ்டரை லாக் பண்ணுங்க, மினிஸ்டர் இந்த மாதிரி பேசினா தண்ணி கிடைக்கும், நீங்க அதுக்கான வேலையை பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஹீரோ எப்ப என்ன பண்ணுவாருன்ற மாதிரி மினிஸ்டர் பயந்துட்டு இருக்காரு. சார் பயப்படாதீங்க, நாங்க தான் இவ்வளவு பேர் இருக்கோம்ன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு இந்த இடத்துல கரண்ட் போகுது. பார்த்தா ஹீரோ இவங்கள ஒருத்தரா தான் இருந்திருப்பாரு. சட்டுன்னு இந்த மினிஸ்டர் மேல பாமெல்லாம் வச்சிடுறாரு. யாராவது அசைஞ்சிங்கன்னா இவரை காலி பண்ணிடுவேன், இவரை நான் கூட்டு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மினிஸ்டருமே யாரும் பக்கத்துல வராதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் ஈஸியா மினிஸ்டர் அங்க இருந்து தூக்கிடுறாரு. நாங்க சொல்ற மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம மினிஸ்டர் இருக்கார்ல, இங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, டேம் கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நந்தினி சொன்ன ஐடியாவை கேட்டுதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் நந்தினிக்கு கால் பண்ணிட்டாரு. என் ஒய்ஃப் தான் நீங்க சொன்னதை பத்தி சொன்னா, நன்றி மேடம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா நந்தினி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. பார்த்தா வில்லன் பக்கத்துல தான் இருக்கான். என் ஒய்ஃபையே எனக்கு எதிராக வேலை பார்க்க வச்சிட்டல, அதனாலதான் என்னோட ஒய்ஃபோட கதையை முடிக்கலாம் நினைச்சிட்டேன். அவ கையில சின்னதா ஒரு வெட்டு போட்டிருக்கேன், அடுத்த 10 நிமிஷத்துல இவளோட கதை முடிஞ்சிரும் அப்படின்ற வில்லன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் எப்படியாவது நந்தினியை காப்பாற்றணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அம்மாக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் பொண்ணு ஓடி வரா. பொண்ணு ஏடகுடமா கீழே விழுந்துடுறா. இப்ப பொண்ணுக்கு அடிபட்டிருக்குல்ல, அம்மாவும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. என்ன நீங்க சாவடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. பொண்ணு செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரிலாம் வில்லன் சொல்றான். இவனை மீறி எப்படியாவது நம்ம பொண்ணையாவது காப்பாற்றணும்னு யோசிக்கிறாங்க. அதனால ஹஸ்பண்ட்னு கூட பார்க்காம அடிச்சுட்டு இங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா சுத்தி தான் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்களை போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோ இவங்க எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இங்க இருக்க நந்தினியும் பொண்ணையும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறாரு. ஆனா நந்தினியோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல, என் வீட்டை எதிர்த்து தான் இந்த பல்வந்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் பொண்ணை என்னோட ஃபேமிலி கிட்ட சேர்த்துருங்க, என் ஃபேமிலி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார்ல, அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. இது எல்லாமே இப்பதான் இந்த ஃபேமிலிக்கு தெரியுது. இந்த ஃபேமிலியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எதனால அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாரு அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு புரிய வருது. இந்த பொண்ணுமே இதெல்லாம் கேட்டிருப்பா. பயங்கரமா இந்த பொண்ணு இந்த இடத்துல ஃபீல் பண்றா. ஹீரோ சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு வில்லனுக்கு தெரிய வந்துருது. வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக ஒரு பெரிய டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறான். இதை பாக்குற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ நம்மளை காப்பாத்தினார்ல, ஹீரோவை நம்ம காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ எப்ப முழிப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் வில்லன் டீம் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப வில்லனோட ஆளுங்க இருக்காங்கல்ல, பாக்குற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும் போது எம்எல்ஏ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. இப்ப எம்எல்ஏ இருக்காருல, அந்த வில்லனோட ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் என்ன நமக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு எம்எல்ஏ இருக்காருல, என் கதையை முடிக்கணும்னு நினைச்சிட்டாங்க, என்னோட எதிரி இவங்க தான், நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு சமாளிக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோவோட ஆளுங்களா கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, அவங்க சமாளிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வில்லன் ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்படி சமாளிக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு முன்னாடி வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல வில்லன் இருக்கான்ல, இந்த ஃபேமிலியை லாக் பண்ணிடுறான். அதே சமயம் பொண்ணை பார்த்து நீ என்னோட ரத்தம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு கதையை கேட்டிருப்பாங்கல்ல, இவரை தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கிற ரூம்க்கு வந்துடுறாங்க. ஹீரோவை எந்திரிக்க சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல எந்திரிச்சிடுறாரு. வீக்கான கண்டிஷன்ல தான் இருக்காரு. அதை மீறியும் வில்லன் கூட சண்டை போடுறாரு. வில்லன் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ முதல்ல அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த வில்லன் நிறைய பேரை சாவடிச்சிருக்கான்ல, அதுவும் அப்பாவி மக்களை சாவடிச்சிருக்கான்ல, அதை பத்தி எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப வழியெல்லாம் தாண்டி வில்லன் கூட சண்டை போடுறாரு. பயங்கரமா 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவோட கதையை முடிச்சார்ல, அதே மாதிரி இந்த வில்லனோட கதையும் இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. வில்லனோட கதையை முடிச்சு இந்த ஃபேமிலியை ஹீரோ காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.